நமச்சிவாய். ஜெய் வர அன்பு பக்தர்களே, 2026 பிறந்துடுச்சு. நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம். 26 எப்படி இருக்க போது, இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி 3 கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம். இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம். அப்போது எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி, எல்லாமே கைகூடி வருது, ஜெயிக்கிற மாதிரி வருது. பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட், அந்த பாயிண்டில் தான் நம்ம தோற்று போகிறோம். அது கடைசியில் நடக்காமல் போயிடுது, மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு சொல்வதுண்டு. அப்போ இதெல்லாம் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதேனும் ஒரு இறை வழிபாடாக இருக்கலாம். ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில் அல்லது ஒரு குறிப்பிட்ட கரணத்தில் நாமயோகமாக இருக்கலாம். மெயினாக நட்சத்திரங்கள், அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் நீங்கள் ஜெயிக்கலாம். உங்கள் குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் ஜெயிக்கலாம். இது இந்த 26க்கு மட்டும்தான் பொருந்தும், 2026க்கு மட்டும்தான். ஸோ ஒரு அர்ஜென்ட்டாக இருக்கீங்க, எனக்கு இம்மீடியட் ஒரு ரிலீஃப் வேணும், நான் உடனே ஜெயிக்கணும், எனக்கு டைம் இல்லை சார், நான் இம்மீடியட்டாக எனக்கு அடுத்த மாதம் எனக்கு ஹியரிங் வருது, அடுத்த மாதம் நான் இந்த ஜாபை போகுது, அடுத்த மாதம் நான் ஜாபில் ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு அர்ஜென்ட்டில் இருக்கீங்க, நான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும், பையனை படிக்க வச்சே ஆகணும், பசங்களை படிக்க வைக்கணும், கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி, இல்லைன்னா எனக்கு இம்மீடியட் என் மனைவி வந்தே ஆகணும், ஃபேமிலி ஒன்று சேரணும், அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஒரு பிளாக் மேஜிக் இருக்குது, ப்ராப்ளம் தாங்க முடியல, ஏதோ சம்திங் தாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன், இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் சொல்கிறாங்க, யாரோ ஒரு சாம்பல் எட்டுன்னு உங்கள் வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க, அந்த மாதிரி அந்த துஷ்ட சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டில் இருக்கான் சார், என்ன பண்ணணும், நாங்கள் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேட்குறாங்க. அப்போது நேரங்காலம் ஒருத்தருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும், பார்க்குறதெல்லாம் அவங்களுக்கு பயமாக தான் இருக்கும். இதனால தான் இது நடந்ததோ நம்புகிற மாதிரியே இருக்கும். அப்போ இவ்வளோ கஷ்டங்கள், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், அடுத்தடுத்து பிளாக் ஆகிட்டே வருது, ஒன்று பிளாக் ஆகிட்டே வரும். ஒரு வருமானமாக சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோடு பண்ணுவாங்க, ட்ரேடிங்கில் போடுவாங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க, ஜுவல்லில் போடுவாங்க, கோல்டில் போடுவாங்க, சில்வரில் போடுவாங்க. இவங்க போடுற நேரம் போய் லாக் ஆகிடும், இல்லை ரேட் குறைஞ்சிரும். அப்போ உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்குது, குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா? ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன். குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம், உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ, உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம், யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு எனிமியா இருப்பாங்க, அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க, அதே போல் யாரோட நீங்கள் அதிகமாக ஃபேவரபுளாக பழகலாம், நம்பலாம், இல்லை நம்பலாமா நம்பக்கூடாதா, இது போன்ற ரகசியங்களை ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போகிறோம். அதே போல் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த நட்சத்திரத்தில் போகணும், அதே போல் அங்கே போய் என்ன செய்யணும், இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, பரிகாரம் ஒன்று தான். எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்சால் அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க, சகஸ்ரநாம அர்ச்சனைன்னு சொல்லுங்கள். அந்த கோவிலில் சகஸ்ரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும். கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. தேவை இருந்தாலும் எங்களுக்கே தெரியும், நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க. உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்காக, பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம், சகஸ்ரநாமம், அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம், ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான். எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போகணும்.
அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி 27 தீபம் ஏற்றி, அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்துக்கு உள்ளே சொல்லுவேன், எந்த 27 தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து 27 முறை வலம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும். இதை செஞ்சீங்கன்னாக்கா மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 1% தடைகள் விலகலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் யோகமான நட்சத்திரம். சரி, அவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப பேர் புகழ், இவங்க ஈஸியாக நேமை கிரியேட் பண்ணிடுவாங்க. இவங்க இருக்கும் திசை நோக்கி மற்றவங்களெல்லாம் திரும்பி பார்க்க வச்சுருவாங்க. ஒரு வீட்டில் ஒரே ஒரு திருவாதிரை இருக்குது அப்படின்னா அது மீதி 11 பேரையும் மாட்டி வைக்கும், ஆர்டர் பண்ணும். மற்ற 11 பேரையும் இந்த திருவாதிரை வந்து அதிகாரம் செய்யும். நீ இப்போ அதை எட்டுவா, நீ போய் அதை எட்டுவா, நீ தண்ணி மொண்டு வந்தியா, எதை எடுத்து நீ பேக் பண்ணி வச்சுட்டியா, சாதம் எட்டுவா, சாப்பாடு போட்டியா, எல்லாரையும் வேலை வாங்கிட்டு உட்காந்துனே வேலை செய்யும். திருவாதிரைக்கு எவரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. பேர் புகழ் பெற்று விடுவார்கள். ஒன்றுமே வேலை செய்ய முடியலனாலும் எவ்வளோ வேலை செஞ்சாங்க குழந்தை அப்படின்னு ஒரு நல்ல பேரை வாங்கிடுவாங்க. வேலையே செய்யாமல் நல்ல பேர் எடுக்கக்கூடியவர்கள், அதே சமயத்தில் அதிகமாக அனுபவங்களை பெறக்கூடியவர்கள், நிறைய விட்டு கொடுக்கக்கூடியவங்க, இரக்க குணமுடையவர்கள். இந்த திருவாதிரை 4 பாதங்களும் மிதுன ராசியில் தான் வருது. இந்த மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைந்து விடும். குறிப்பாக வேலை வாய்ப்புகள் தான் இந்த திருவாதிரை ரொம்ப மத்திய அரசாக இருக்கலாம், மாநில அரசுகளாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், அல்லது பிரைவேட் ஜாபாக இருக்கலாம். அப்போ எந்த பணிகள் இருந்தாலும் மெயினாக என்கொயரிகள், சிக்கல்கள், சட்ட சிக்கல்லாம் போய் மாட்டிக்கக்கூடாது. வேறு ஏதேனும் வீண்பிள்ளை அவமானங்களில் போய் மாட்டிக்கக்கூடாது. ஒரு பெரிய கார்னர் பண்ணுற மாதிரி இருக்குங்க சாமி அப்படின்லாம் ட்ரபுள் இருந்ததுன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்வது சிறப்பு. அப்போ அப்படி பார்க்கின்ற பொழுது திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் சற்று வேலை வாய்ப்புகளில், தொழில் மற்றும் வருமானத்தில், பிஸ்னஸாக இருக்கலாம், இன்கமாக இருக்கலாம். ஸோ நிச்சயமாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் பெரியவர்கள் அல்லது உங்களுக்குன்னு ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஸோ அந்த குரு மூலயமா ஒரு அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அவரை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இதுதான் உங்கள் பிறப்பின் ரகசியம். இப்போ இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களை பொறுத்தவரையில் இங்கே பரமக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய நயினார் கோவில், அந்த பாம்பு கோவில்னே கூட நம்ம சொல்லலாம். இங்கே தென்காசி பக்கத்தில் ஒரு பாம்பு கோவில் இருக்குது. அதே பாம்பு கோவில் சந்தைன்னே ஒன்று இருக்குது. அது வந்து இங்கே கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், புளியங்குடியிலேருந்து உள்ளே போகலாம். அப்படிலாம் அப்படி சங்கரன் கோவிலேருந்து உள்ளே வரலாம். நான் சொல்லக்கூடியது அந்த இடமில்ல, அந்த பாம்பு கோவிலும் போகலாம். ஆனால் அதை தாண்டி நயினார் கோவில், இது வந்து பரமக்குடியிலிருந்து நியர்பையாக இருக்கக்கூடியதான் அந்த நயினார் கோவில். ரொம்ப அற்புதமான ஸ்தலம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு முறை ஆகினும் இந்த பரமக்குடிக்கு சென்று வர வேண்டும். அந்த பரமக்குடியில் போய் தங்கணும். அங்கே தங்கி இந்த பரமக்குடியில் நயினார் கோவிலுக்கு போயிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அபிஷேகம் வந்து பால் அபிஷேகம் சிறப்பு. அபிஷேகத்தில் பால் அபிஷேகம் சிறப்பு. அங்கே சகஸ்ரநாமம் பண்ண மாட்டாங்க, அஷ்டோத்திரம் தான் உங்களுக்கு செய்வாங்க. உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு உதவி வேணும், அந்த கோவிலை ஒரு வழிபாடு செய்யணும், ஏற்பாடு பண்ணி கொடுங்க சாமின்னாக்க நிச்சயமாக உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஹெல்ப் வேணும்னா கூப்பிடுங்க. நயினார் கோவில் வழிபாடு, பாம்பு வழிபாடு சிறப்பு. அபிஷேக பொருள் பால், பசுபாலில் அபிஷேகம் பண்ணுறது சிறப்பு. போச்சுன்னா நைவேத்தியம் வந்து ஒன்று பாயசன்னம், பருப்பு பாயசம், வெல்லம் கலந்த பருப்பு பாயசம் வைக்கலாம், இல்லை பால் பாயசம் வைக்கலாம். பாயசம் ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா தயிர் சாத நைவேத்தியம், பால் சாத நைவேத்தியம், அன்னதானம், கை கொடுக்கும் ஒரு 2 கிலோ தயிர் சாதம் போட்டு தொண்டையில் போட்டு ஒரு 200 பேர் கொடுங்க. அது நல்ல பெரிய அன்னதானமாக உங்களுக்கு அமையும். இதெல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும், நல்லா பேசும் உங்களுக்கு. அதே போல் அங்கே ஏற்ற வேண்டிய தீபம், பூங்கை எண்ணெய்,
இலுப்பை எண்ணெயில் கூட நீங்கள் அங்கே ஏற்றலாம். இலுப்பை எண்ணெய் கூட ரொம்ப விசேஷம். இந்த ரெய்னார் கோவிலில் இலுப்பை எண்ணெயில் ஏற்றுங்க. கிடைக்கும், ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது இலுப்பை எண்ணெயெல்லாம். இப்போ இலுப்பை எண்ணெயில் விளக்கு ஏற்றுங்க. இது வழிபாட்டு எண்ணெயாக அமைகிறது. அவ இன்னும் கூட டீப்பாக உங்களுக்கு உங்களுடைய பிறப்பு ரகசியங்கள் இன்னும் கூட இந்த உங்கள் ஜாதகப்படி அமையக்கூடிய ப்ளஸ் கோவில்கள், மைனஸ் கோவில்கள், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கலாம். ஸோ திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள்.